GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. James & Covin year-end big sale. ஈரானுக்கு பக்கபலமாக துல்லியமாக அமெரிக்கர்களை அழிக்கக்கூடிய அனைத்து வல்லமையும் இந்த ஃபேக்டரியில, இந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல, இத்தனாவது ஃப்ளோர்ல இதுல இருக்கிறாங்கன்னு காட்டி கொடுப்பது எல்லாம் ரஷ்யாவினுடைய ஈரானுடைய ஆயத்துல்லாவாக ஆக போகிறேன். சவுதி அரேபியா கடும் அழுத்தத்தை கொடுத்து போரை நிறுத்தாதீர்கள், எப்படியாச்சும் ஈரான் அழித்து விடுங்கள். பாம்பின் தலையை நசுக்கி விட்டால் அது மறுபடி காற்று குடித்து உயிரோடு வந்துடும். அதை முழுமையாக கொத்து கொத்தாக துண்டு துண்டாக ஆகும். இஸ்ரேலுக்கு நீ யார் பணம் கொடுப்பா? ஒருவேளை நாளைக்கு டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டு விட்டால் இஸ்ரேல் கைவிடப்பட்ட தேசமாக மாறியிருக்கும். இந்த போர்ல நெதன்யாகு நினைக்கிற மாதிரி ஈரானுடைய அந்த கட்டமைப்புகளையும் சரி, ஈரான் திரும்பி மீண்டு வராத மாதிரி அவரால் நிலைநிறுத்த முடியும். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பத்திரிகையாளர் சுஃபின் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் நிதிஷ். மேற்கொண்டு இவங்க எதுவும் சொல்லியிருக்காங்க சார், ஈரான் தரப்புல இருந்து என்னன்னா, நீங்க இப்போ இந்த 10 நாட்கள் தாக்குதல் நடத்த மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்க. இஸ்ரேல் இப்போ அவங்களுடைய ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் மேலேயும் இது மேலேயும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதை மேற்கொண்டு இதற்கு மேலும் தாக்குதல் தொடர்ந்தா அமெரிக்க ராணுவ வீரர்கள் தங்கி இருக்கக்கூடிய ஓட்டல்கள் மேலேயும் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம். அமெரிக்க ராணுவ வீரர்கள் 40,000 பேர் இருக்கிறார்கள். இந்த 40,000 பிளஸ் ஒரு 10 50,000 அவர்கள் தங்கள் தளங்களில் இல்லாமல் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு அமெரிக்க தளங்களை விட்டு வெளியேறி ஹோட்டல்களில் தங்குறாங்க. இப்போ ஈரான் கவர்மெண்ட் நேற்று என்ன சொல்கிறாங்கன்னா, மத்திய கிழக்கில் இருக்கும் எல்லோரும் நீங்கள் எங்கேயாவது போயிருங்கள், அமெரிக்கர்கள் இருக்கக்கூடிய பூங்காக்களிலோ அமெரிக்கர்கள் தங்கி இருக்கக்கூடிய ஹோட்டல்களிலோ நீங்கள் இருக்காதீர்கள், நாங்கள் குறிவைத்து தாக்கப் போகிறோம். இதில் 2 விஷயம் ரொம்ப முக்கியம். வெளிப்படையாக இப்போது ரஷ்யா வந்துவிட்டது. ரஷ்யாவுடைய பெசோக்கி கிரெம்லின் மாலை செய்தி தொடர்பாளர் சொல்லியிருக்கிறார், மசூஸ் பெசஸ்கியான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட், நான் மிகுந்த நன்றியோடு இந்த போரை நடத்தி கொண்டிருக்கும் எங்களுக்கு தோளோடு தோல் நின்றக்கூடிய புட்டினுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். அப்படின்னா பூனைக்குட்டி வெளியே வந்துடுச்சு. இதில் மறைப்பதற்கு ஒன்றுமில்லை. ரஷ்யா வெளிப்படையாக வெளியே வருகிறது. செய்மதியின் மூலமாக துல்லியமாக ப்ரிசிசிவ் அட்டாக், இந்த இடத்துல இருக்கிறாங்க. இதுதான் அமெரிக்காவுக்கு எதுவுமே செய்ய முடியாத அளவிற்கு இது பாதிப்பு. அப்புறம் காஸ்பியன் கடல் வழியாக 600 கிலோமீட்டர் தொலைவில் தான் ரஷ்யாவும் கடல் எல்லையை பகிர்ந்திருக்கிறது ஈரானும். அங்கிருந்து ஏராளமான ஆயுதங்கள் கைமாறு செய்வதற்காக உக்ரைன் போரில் ஷாஹின் 129, ஷாஹின் 136, ஷாஹின் 191 கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏராளமாக ட்ரோன் மட்டுமில்லை, ஆளில்லா விமானங்களையும் கொடுத்தார்கள். இதுதான் அவர்களை உக்ரைன் போரில் பெரும் வெற்றிக்கு காரணமாக அமைந்தது. அதற்கு கைமாறு செய்வதற்கு ஏராளமான 20 வருஷம் அவர்களுக்குள் அக்ரிமெண்ட் இருக்கு. ஆயுதங்களையும் கொடுக்கின்றார்கள், செய்மதி தகவலையும் கொடுக்கிறார்கள், அறிவுரையும் கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். மகத்தான வெற்றியை நோக்கி இப்பொழுது ஈரான் போய் கொண்டிருக்கிறது. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பக்கத்தில் யாருமே இல்லை. இன்றைக்கு ஈரான் பக்கத்தில் பேசுகிற அளவு E7 நாடுகள் என்று சொல்லக்கூடிய நாடுகள், அதில் 3 நாடுகள், ஒன்று UK, மற்றொன்று ஜெர்மன், இன்னொன்று பிரான்ஸ். கொஞ்சம் அமெரிக்காவுக்கு சாயலாக வேறு வழி இல்லை என்பதுதான் இங்கிலாந்து நிலை. முழுமையாக அமெரிக்காவுடைய இல்லெஜிட்டிமேட் ஆக்டிவிட்டீஸை கடும் கண்டனத்துக்கு உள்ளாக்கியிருக்கிறது ஜெர்மனி, ஸ்பெயின், இத்தாலி, மெலோனி, கனடா, எல்லா நாடுகள், ஆஸ்திரேலியா, எல்லா நாடுகளுமே அவர்களுக்கு யாரும் இல்லை. இப்பொழுது யாரும் இல்லை என்பதனால் உலகத்தில் ஒரு பெரிய டெரர் ஹப்பாக பார்க்கிற பாகிஸ்தானை கொண்டு சமாதானத்துக்கு அணுகியிருப்பது ஒரு வரலாற்று பிழை என்பதுதான் பார்க்க முடிகின்றது. இதற்கிடையில் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தனது செய்தியினுடைய இந்த கருத்துக்களை தெளிவுபடுத்தியிருக்கிறது. நியூயார்க் டைம்ஸ் தனது செய்தியில் ஒரு 3 நாட்களுக்கு முன்பு ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தது. அது ரொம்ப முக்கியமான செய்தி. அந்த செய்தியில் என்ன சொல்லியிருந்தார்கள் என்றால், அமெரிக்கா அதிபரோடு சவுதி அரேபியா கடும் அழுத்தத்தை கொடுத்து போரை நிறுத்தாதீர்கள், எப்படியாச்சும் ஈரான் அழித்து விடுங்கள், பாம்பின் தலையை நசுக்கி விட்டால் அது மறுபடி காற்று குடித்து உயிரோடு வந்துடும், அதை முழுமையாக கொத்து கொத்தாக துண்டு துண்டாக ஆக்குங்கள் என்று சொன்னதாகவும், இதற்காக யுனைடெட் அரபு எமிரேட்ஸினுடைய ஒரு என்வே ஸ்பெஷலாக போனதாகவும் தகவல். ஆனால் உடனடியாக சவுதி மறுக்கவில்லை, கொஞ்சம் காலதாமதமாக அதை மறுத்திருக்கிறார்கள். இவர்களுடைய குறி வேறு யாரும் இல்லை, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அழிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அவர்களை பொறுத்தவரை ஒரு இஸ்லாமிய யூதராகத்தான் அவர்களை பார்க்கிறார்கள். அவர்கள் பிறப்பால் இஸ்லாமியர்களாகவும் ஒரு இஸ்லாம் நாடாக பார்த்தாலும்
அவருடைய தத்துவங்கள் முழுக்க முழுக்க யூதர்களுக்கு ஆதரவாக இருப்பதால் அந்த நாட்டை காலி செய்து விட வேண்டும். இப்போ நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் துபை உலகத்தில் பெரிய ஃபினான்ஷியல் ஹப்பு, ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் மண்டலம். துபை ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஃபினான்ஷியல் ஹப்பு, ரியல் எஸ்டேட் மண்டலம், கேளிக்கைகளுக்கான தேசம். எல்லாரும் அங்கே போய் தங்குறாங்க. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஹாலிவுட், பாலிவுட், ஹோலிவுட் எல்லா வுட்டும் அங்கே தான் போய் இடத்த வாங்குகிறான். இன்றைக்கு அங்குள்ள பொருளாதாரம் இன்னும் பல நாடுகளுக்கு பல மாதங்களுக்கு காலி. இப்போது நேற்று ஒரு தகவல், ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறேன். எந்த செல்வமும் மனிதனை ஆட்கொள்ளாது. பொதுவாக சொல்வார்கள், ஆண்டவன் நினைத்தால் உன்னை ஒரே நாளில் அல்லல் பட செய்து விடுவான், ஒழுங்காயிரு குமாரு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில். அதே மாதிரி நேற்று கத்தர் சொல்லுது, நேற்றில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, எங்கள் கையில் இருக்கிற பணத்தின் மதிப்பே வெறும் 11 பில்லியன் தான் இருக்கிறது. அதை வச்சு நாங்கள் எங்களுடைய கத்தர் ஏர்வைஸை ரன் பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் சொல்லுது, எங்கள்கிட்ட இருக்கிறது வெறும் 15 பில்லியன் தான் இருக்கிறது. இந்த 15 பில்லியனை வச்சு நாங்கள் ஏதாவது பண்ணலாம். உலகத்துக்கே உணவளித்த, உலகமே பார்த்து வியங்கிய கத்தரும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸும் கையில் 10 பில்லியனும் 15 பில்லியனும் 11 பில்லியனும் வைக்கக்கூடிய அளவிற்கு கீழே வந்துவிட்டது என்றால் ஈரான் எவ்வளவு பெரிய வல்லமை தேசம். அதில் ஒரு முக்கியமான கருத்து ஒன்று உண்டு. ஈரானை நீங்கள் அரபிகளோடு ஒப்பிடக்கூடாது. அரபுகள் வேறு இனம், ஈரானியர்கள் வேறு இனம். முஸ்லீம்களாக இருக்கிறார்கள், இந்திய முஸ்லீம்கள் இருக்கிறார்கள், அது ஒரு பக்கம். ஐரோப்பா முஸ்லீம்கள் இருக்கிறார்கள், ஆனால் முஸ்லீம்கள் தான். அதே மாதிரி அரபுகள் வேறு, பெர்ஷியன்ஸ் வேறு. இவர்கள் பெர்ஷியர்கள், அதாவது பாரசீகர்கள். இவர்கள் அறிவில் மிகுந்த நுணுக்கம் கொண்டவர்கள். அப்படி இருக்கும் போய் தான் கடந்த 47 ஆண்டுகளாக வறுமை, நான் சொன்ன பாயிண்ட், அந்த 5 பாயிண்டில் ஒரு 2-3 பாயிண்ட் முக்கியம். பொருளாதார தடைகள், அதையெல்லாம் நீக்க வேண்டும். அதை சொல்ல மறந்துவிட்டேன், இப்பொழுது சொல்கிறேன். அந்த பொருளாதார தடைகளை போட்டு அவநாட்டில் நாள் ஒன்றுக்கு 4.4 மில்லியன் உற்பத்தி செய்யப்படுகிற குரூடை விற்பனை செய்ய முடியாத அளவிற்கு சிக்கல் ஏற்படுத்திய போதும் அதையெல்லாம் அவர்கள் தகித்து மலை குன்றுகளுக்கு கீழ், நிலக்கீழ் சுரங்கப்பாதைகளுக்கு கீழ் ஆற்றல் மிக்க ஏர் சுப்ரமசி, அமெரிக்காவினுடைய ஏர் சுப்ரமசி, அதை போன்று இஸ்ரேலுடைய வான் பாதுகாப்பு அரண்களை உடைத்து அதிகாரத்தை சுக்கு நூக்காக்கி இன்றைக்கு பார்த்தீர்களால் மக்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேலில் இன்வின்சிபிள் ஃபோர்ஸ், யாராலும் அழிக்க முடியாது என்று சொன்ன இஸ்ரேல் இன்றைக்கு மக்கள் எங்கே செல்வது? சைப்ரஸுக்கு செல்வதா, அல்லது கடும் போக்குவாதி இஸ்ரேலியர்களும் ஆர்த்தடாக்ஸ் இஸ்ரேலியர்களும் நாட்டை விட்டு தப்பி ஓட முயற்சிக்கிறார்கள். அது சாத்தியமில்லை. அதே சமயம் நீங்கள் பாருங்கள், நேற்று அவர்கள் மிகப்பெரிய பயங்கர தவறை செய்து கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்கர்கள். இஸ்பஹான், நட்டன்ஸ் மற்றும் பர்தோஸ் இந்த நிலைகளில் குண்டுகளை அவர்கள் பயங்கரமாக போடுகிறார்கள். இதன் மூலமாக நேற்று ஐஏஇ ஒரு கவலையான செய்தியை தெரிவிக்கிறது. லீக்கேஜ் ஆகிறதற்கு, அணு கதிர்கள் பரவுவதற்கு ஆபத்து இருக்கிறது. நல்ல வேளையாக இன்று காலை வரைக்கும் அப்படி ஒரு செய்தி வரவில்லை. அதற்கு மறுஉருவாக்கத்திற்கு திருப்பி தாக்குதல் நடத்துவதற்காக உலகம் பேசுகிறது. ஒன்னிடத்தில் அணுக்கழிவு இருக்கிறது, ஒன்னிடத்தில் சென்ட்ரிஃபியூஜ் செய்யப்பட்ட 450 கிலோ வெயிட் இருக்கிறது என்று சொன்னால், இப்போது பாருங்கள், நெகோ பாலைவனத்தில் இருக்கக்கூடிய டிமோனா, அராத், இந்த 2 பக்கமும் யார்? இந்த 2 பக்கமும் இந்த 2 பிளேஸ்லையும் 50க்கு மேற்பட்ட பில்டிங்கள் உருக்குலைந்து போயிட்டு. அப்போ எவ்வளோ பேர் இறந்துருப்பாங்க? அது திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியாது. அப்போ அதில் எவ்வளோ பேர் இறந்துருப்பாங்க? 200க்கு மேற்பட்டவங்க இறந்துருக்காங்க. ஏராளம். அது 200க்கு மேற்பட்ட இராணுவ வீரர்கள் ஒரே இடத்துல, 50க்கு மேற்பட்ட ஏராளமான பில்டிங். இதில் அந்த 50 கட்டடங்கள் உருக்குலைந்து மறுஉருவாக்கம் செய்ய முடியாதுன்னா அதில் ஒன்று இருந்தால் கூட 50, அதில் ஒன்றாக இருந்திருப்பாங்க. பல நூற்றுக்கணக்கானவர்கள் இறந்து போய்விட்டார்கள். 400லேருந்து 600 பேர் ஹாஸ்பிட்டலைஸ். எங்கே? டிமோனாவிலும் அராதிலும். அங்கே ஏன் அவர்கள் தாக்குதலை நேற்று மறுபடியும் நடத்தினார்கள்? அதற்கு முன்பு நடத்தினார்கள். 2 தினங்களுக்கு முன்பு நடத்திய காரணம், அங்குதான் இவர்களின் ஆயுத கிடங்கு, குறிப்பாக சொல்ல வேணால் அணு ஆயுதங்கள் தளம் இருக்கிறது. இதை பற்றி உலகம் இன்னும் பேச மறுக்கிறது. பேச வேண்டுமில்ல. அவனிடத்தில் அணு ஆயுதம் இல்லை என்றால் இவனிடத்தில் எப்படி இருக்கிறது? இதை குறித்து ஏன் பேசவில்லை? இது ஒரு சிக்கல். இஸ்ரேலிடம் அணு ஆயுதம் இருக்கிறதா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாகவும் இருக்காது. இருக்கிறதாவும் ஒரு இருக்கிறது தான் அவங்க ஒப்புக்கொண்டா உள்ளவும் இல்லை, மறுக்கவும் இல்லை. அப்போ உலகம் ஒரு போக்காக சென்றது. செய்த பாவத்திற்கு காசாவில் இன்னைக்கு பாருங்க, இது லுக்ஸ் லைக்ஸ் அப்பியரன்ஸ்
காசாவை போன்றே டெல்லவி மாறி இருக்கிறது. இதில் இன்னொரு கேள்வியும் வந்து சிலர் வச்சுருந்தாங்க. இது என்னென்னா, காசாவுக்கு போகக்கூடிய உணவுகளையோ இல்லை அங்கே தேவையான அந்த ஒரு அத்தியாவசிய பொருட்கள் போகிறதையோ வந்து தடுத்து நிறுத்துறப்ப வாய்ஸ் கொடுக்காத உலக நாடுகள் இப்போ வந்து இந்த பக்கம் நம்ம அர்மோஸ் நீரிணியை வந்து ஈரான் கட்டுப்படுத்துறப்ப மட்டும் நீங்கள் வாய்ஸ் கொடுக்குறாங்க. இது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிற மாதிரி ஈரான் தரப்புல இருந்து கேள்வி வைக்கப்பட்டிருந்தது. கண்டிப்பாக. இப்போ இதில் ஜேக் சுலைன்கிறது ரொம்ப முக்கியமான ஆள். ஜேக் சுலைன் என்ன சொல்கிறாருன்னா, மாட்டிக்கொண்டார்கள். ஜேக் சுலைன் முன்னாள் டிஃபென்ஸ் செக்ரட்டரி அமெரிக்காவில், ரொம்ப அறிவானவர். ஜேக் சுலைன் சொல்கிறார், தப்பு செய்து மாட்டிக்கொண்டார்கள், அமெரிக்கா இதிலிருந்து தப்புவது கடினம். ஆமாம், ஜேக் சுலைன் வந்து முன்னாள் செக்ரட்டரி அவர். அதே மாதிரி MI16 சர்வதேச உளவு அமைப்பு லண்டனில் இருந்து அதனுடைய பிரசிடென்ட், அவருடைய பேர் எனக்கு இதில் வரவில்லை, அவரும் என்ன சொல்கிறார் என்றால், இதிலிருந்து தப்புவது மிக கடினம், ஈரானை மட்டுப்படுத்துவது ரொம்ப கடினம். ஈரான் ஒரு பெரும் தேசமாக உருவாகி இருக்கிறது. ஈரானில் ஏராளமான அழிவுகள் இருந்தாலும் அவர்கள் தங்களை புதுப்பித்துக் கொள்வார்கள். காரணம், அவர்களுக்கான அறிவு இருக்கிறது, அவர்களுக்கு இயற்கையாகவே பெட்ரோல் ஆற்றல் இருக்கிறது. ஆனால் இன்று வரை இஸ்ரேல் 15 வருடம் பின்னால் தான் சென்றிருக்கிறது. இஸ்ரேலுக்கு இனி யார் பணம் கொடுப்பார்? ஒருவேளை நாளைக்கு டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டு விட்டால் இஸ்ரேல் வந்து கைவிடப்பட்ட தேசமாக மாறியிருக்கும். மக்கள் தப்பித்து கொள்ள டெல்லவிலிருந்து ஓடுகிறார்கள், ஹைஃபாவிலிருந்து ஓடுகிறார்கள், அஸ்கலான்லேருந்து ஓடுகிறார்கள், கோலான் குண்டுகளிலிருந்து ஓடுகிறார்கள், அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அராதிலிருந்து ஓடுகிறார்கள், அதே போன்று டிமோனாவிலிருந்து தப்பி ஓடுகிறார்கள். எங்கே ஓடுவது? இன்னைக்கு ஒரு யோசனை ஒன்று வந்திருக்கிறது. இப்படிப்பட்ட காலத்தில் அங்கிருந்து ஒரு முக்கியமான ஆளுமை அவர் கருத்து தெரிவிச்சிருக்கிறார். என்ன கருத்து வென்றால், இனி குட்டி தீவுகளை நாம் வாங்கி கொள்ள வேண்டும். ஏன்னால் இங்கே எதுவுமே பாதுகாப்பாக இல்லை. எங்கே? இஸ்ரேல், சைப்ரஸ் நாடுகள், அது பக்கத்தில் இருக்கிற குட்டி குட்டி தீவுகள் ஏராளமாக இருக்குது. அங்கு மக்களை இடம்பெயர செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் யூத மக்களோ பெர்மனண்டாக இந்த நாட்டில் இருக்க விருப்பப்படவில்லை. உலகத்தினுடைய பெப்டிசம் என்ன சொல்கிறது? அலைக்கழிக்கப்பட்ட ஒரு சமூகம், நாடற்ற ஒரு சமூகம். ஆபிரகாமினுடைய வழித்தோன்றல்களில் நாடற்ற சமூகமாக யாக்கோபினுடைய அந்த கோத்திரங்கள் 12 கோத்திரத்தாரும் நாடற்ற சமூகமாக உலகம் முழுவதும் மீண்டும் அவர்கள் அலையக்கூடிய லேலை உண்டதோ. உஸ்மானிய பேரரசு 1917 வீழ்ச்சி கண்டது. அப்போதுதான் ஆண்டர்சன் பால்ஸ் வந்து ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டார். ட்ரூமன் அமெரிக்காவுடைய பிரசிடெண்ட்டாக இருந்தார். 1948 சுதந்திரம் கொடுத்து இவர்களை அங்கே குடியமர்த்தினார்கள். இந்த பலஸ்தீன் காசா என்பது முழுக்க அது அங்கு வாழக்கூடிய மக்களின் நிலம். அவர்கள் இஸ்லாம் வந்தது 1400 வருஷம், அதற்கு முன்பே அங்குதான் இருக்கிறார்கள். ரோமானிய பேரரசு வந்த போதும் சரி, பாபிலோனியர்கள் வந்த போதும் சரி, எப்பொழுதுமே அவர் அங்குதான் இருக்கிறார்கள். அந்த மக்களை இஸ்லாம் வந்த பிறகு 7.5 லட்சம் அரபுகள் பயங்கரமாக வெளியேற்றப்பட்டார்கள். அதற்கு பிறகு யாங்கிப்பூர் யுத்தம், 67 யுத்தம், 77 யாங்கிப்பூர் யுத்தம், 93 யுத்தம், 2006 ஹிஸ்புல்லாவுடைய யுத்தம், 2023 இந்த யுத்தம். இந்த யுத்தங்களிலெல்லாம் ஒரே நாடாக நின்று எல்லாவற்றையும் சமாளித்த யூத நாடு இன்று ஈரானிடத்தில் மண்டியிட்டு போய்விட்டது. உலகின் பெரும் சக்கரவர்த்திகளான அமெரிக்காவும் யூதர்களும் தோல்வியை சந்தித்ததன் விளைவு இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதுதான் தற்போதைய நிலை. ஈரானுடைய அந்த ஸ்டீல் பிளான்ஸ் மேலே வந்து தாக்குதல் நடத்திருக்காங்க நேற்று. ஆமாம், இது வந்து பார்த்தோன்னா ஈரான் வந்து இதுக்கு முன்னாடி அவங்க தாக்குதல் நடத்திருப்பா. கடந்த ஆண்டு நடந்த அந்த போருக்கு பின்னாடி வேகமாக அவங்களுடைய தளங்களை வந்து எந்தெந்த தளங்கள்லாம் தாக்கப்பட்டுச்சோ அது திரும்ப அவங்க வந்து மீட்டு உருவாக்கம் பண்ணியிருந்தாங்க. ஓரளவுக்கு அதில் அவங்க வெற்றியும் கண்டிருந்தாங்க. அதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது அவங்களுடைய எண்ணெய் வளம் நம்ம சொன்னாலும், இன்னொரு பக்கம் வந்து அதுக்கு தேவையான மற்ற பொருட்களான இந்த ஸ்டீல் இதெல்லாம் தேவையாக இருந்தது. ஸோ அதில் தாக்குதல் நடத்தி இருக்கிறதுனால ஈரானால் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த வேகத்தில் இப்போ திரும்ப அவங்களுடைய கட்டமைப்புகளை வந்து மீள் உருவாக்கம் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குமா? இதில் நீங்கள் ஒரு விஷயம் கண்டிப்பாக தெரியுதுங்க. இந்த ஸ்டீல் ஃபேக்ட்ரி வந்து என்பது பொதுவான ஒரு விஷயம். அதிலிருந்து மிலிட்ரிக்கு கூட போகலாம். ஆனால் அவர்கள் இதுவரைக்கும் சொன்ன தளங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது. 12,000 13,000 குண்டுகள் போட்டால் 15,000 குண்டுகளை போட்டார்கள். ஆனால் இந்த 15,000 குண்டை எங்கே போட்டார்கள் தெரியவில்லை. 15,000 குண்டுகளை போட்டு அழித்திருந்தால் அந்த நாட்டினுடைய கட்டமைப்புகள் முழுமையாக அழிந்திருக்கும். இவர்கள் 15,000 குண்டுகள் போட்டது அனைத்திலும் போலி தளங்களில் தான் இவர்கள் போட்டிருக்கிறார்கள். நாம் நல்ல உறுதியாகிட்டு 15,000 குண்டுகளை போட்டால் இவர்களுடைய செய்மதி படத்தின் மூலம் உண்மையாக அனுமானிக்க முடியாத, அதை சரியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாத இடங்களில் வெவ்வேறான இடங்களில் ஈரான் தங்களது தளங்களை வைத்திருக்கிறார்கள். அது எங்கே இருக்குன்னு தெரியாது. ஈரான் என்பது ஒரு குறிப்பிட்ட சின்ன நாடல்ல, மிகப்பெரிய நாடு. அது எந்த நாட்டில், எந்த கடலில் பகுதியில், எந்த மலைகளுக்கு கீழ் என்ன தளங்கள் இருப்பது என்பதை
யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. கிட்டத்தட்ட ட்ரம்ப்பும் அப்போ அப்படி என்றால் இவர்கள் யூகமாக ஒரு ஸ்பெகுலேஷன் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் என்று தாக்கியிருக்கிறார்கள். இவர்கள் தாக்கத்தில் அவர்களுக்கு பெரும் சேதம் உண்டாகியிருக்கிறது. மக்கள் ஆயிரக்கணக்கில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். தெஹ்ரானில் ஏராளமான கட்டடங்கள் நாஸ்தியாக இருக்கிறது. அதெல்லாம் இல்லை என்றே சொல்ல முடியாது. ஆனால் இவர்கள் நினைப்பதை போன்று இராணுவ கட்டமைப்புகள் உருமாறவில்லை, அழிக்கப்படவில்லை என்பதன் விளைவாகத்தான் இன்றைக்கு ஸ்டீல் ஃபேக்ட்ரி, பெரிய ஸ்டீல் ஃபேக்ட்ரி 2 நினைக்கிறேன், 2ஐயுமே அவர்கள் அடித்திருக்கிறார்கள். இது இராணுவத்திற்கு சம்மந்தப்பட்டதாக தெரியவில்லை. பொதுவாக ஸ்டீல் ஒர்க்கு, ஆனால் இராணுவத்திற்கும் அதனுடைய பொருட்கள் தேவை இருக்கும், அங்குடைய கன்ஸ்ட்ரக்ஷனுக்கெல்லாம். இப்போ எதை தின்றால் பித்து தீரும் என்பதை தெரியாமல் அமெரிக்கா இவர்கள் யூதர்களும் அமெரிக்கர்களும் தாக்கி கொண்டிருப்பது இந்த ஸ்டீல் ஃபேக்ட்ரியினுடைய விஷயம் இருக்கிறது. இதற்கு பதிலளிக்கும் விதமாக வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். என்னவென்றால் பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது ஈரானில் கொலைப்பட்டியலில் சில முக்கிய தலைவர்கள் இருக்கிறார்கள். அதில் அப்பாஸ் அராக்சியும் இருக்கிறார், பக்கர் கலிபாபும் இருக்கிறார் என்று சொல்லப்படுகின்றது. பாகிஸ்தானுடைய அந்த விவகாரத்தில் அமெரிக்காவிடத்தில் சொல்லி நீங்கள் ஆட்களை கொலை செய்து கொண்டே இருந்தால் இனி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு உங்களுக்கு ஆட்கள் இல்லாமல் போய்விடும், போரியல் நிலை இன்னும் கொதிநிலையை அடையும் என்று சொன்னதாகவும் அமெரிக்கா ஏற்றுக்கொண்டதாகவும் நேற்று லண்டனிலிருந்து ஒரு செய்தி கிடைத்தது. பல தரவுகள் நம்மளிடத்திலே உண்டு. ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த விஷயத்தில் ஈரான் ரொம்ப வீக்காக இருக்கிறார்கள். இவர்களை கொலை செய்வதற்கு அவர்கள் எடுக்கக்கூடிய யுக்தி என்ன? ஏராளமான தலைவர்கள், அதில் ஈரான் படுவீக்காக இருக்கிறது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் அவர்கள் எப்படி அடையாளம் காண்கிறார்கள்? கேமராக்களை முழுவதுமாக தன் கைவசம் கொண்டு அவர்கள் பக்காவாக போட்டு எப்படி அழிக்கிறார்கள், புள்ளி கணக்காக போட்டு. சிஐஏ மொசாட் எப்படி செயல்படுகிறது? இது உளவு எல்லாரும் காட்டி கொடுத்தது என்பதை விட ஒரு பெரிய தொழில்நுட்பம் இருக்கிறது. அந்த தொழில்நுட்பத்தை விரைவில் ஈரானும் கற்றுக்கொள்ளும் என்றுதான் நாம் நம்புகிறோம். ஈரானுக்கு பக்கபலமாக துல்லியமாக அமெரிக்கர்களை அழிக்கக்கூடிய அனைத்து வல்லமையும் இந்த ஃபேக்ட்ரியில், இந்த அப்பார்ட்மெண்ட்ஸில், இத்தனாவது ஃப்ளோரில் இதில் இருக்கிறாங்கன்னு காட்டி கொடுப்பது எல்லாம் ரஷ்யாவினுடைய உளவு மற்றும் செய்மதி படங்கள். அதை தான் பெசஸ்கியான் சொல்லியிருக்கிறார். இந்த போரை நடத்தியிருப்பது மிஸ்டர் புட்டின், அவருக்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பதையும் நாம் பார்க்கின்றோம். இதுதான் யதார்த்தமான களச்சூழ்நிலை, களமுனையிலிருந்து நமக்கு கிடைத்த பலவேறு செய்திகளுடைய தொகுப்பு. சார், இறுதியாக சார், இந்த போரில் நெதன்யாகு நினைக்கிற மாதிரி ஈரானுடைய அந்த கட்டமைப்புகளையும் சரி, ஈரான் திரும்பி மீண்டு வராத மாதிரி அவரால் நிலைநிறுத்த முடியுமா? சாத்தியமே இல்லை. அவர்கள் கட்டமைப்பே அழிந்து போச்சு. அங்குள்ள அயன்டோம், அயன் பீம், டேவிட் செல்லிங், அதே போன்று ஏரோ 3, ஏரோ 2, அப்புறம் அதே போல் தாட் சிஸ்டம், அதே மாதிரி பேட்ரியாட் எதுவுமே இல்லை. அந்த நாட்டில் டெல்லவியில் உருக்குலைந்து போய்விட்டது, மொசாத் அமைப்பு உருக்குலைந்து போய்விட்டது. அவர்களுக்குள்ள டேவிட் பெர்னைக்கும் இஸ்ரேல் சமீருக்கும் இவர்களுக்குள் டிசைன் போகிறது. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லை, எதுவுமே இல்லை. மக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், வேலை இல்லை. இப்பொழுது 15,000 பேர் லேக்கு அழைத்து கொண்டிருக்கிறார்கள், காமன் அழைப்பு. யாரும் இராணுவத்திற்கு வர மறுக்கிறார்கள். ஹிஸ்புல்லா என்றுமில்லாத தாக்குதலை தொடர்ந்து தாக்குகிறார்கள். 1000க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள், ஆர்பிஜி என்ற ராக்கெட் ப்ரொஃபைல்டு கன், இப்படி ஏராளமான தாக்குதல்கள் லெபனானிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. லெபனானை மற்றொரு காசாவாக மாற்றுவதற்கு திட்டம் நடக்கிறது. ஆனால் நமக்கு கிடைத்த தகவல் மேக்சிமம் அமெரிக்காவிடத்தில் 1 மாதத்திற்குத்தான் இந்த ஆயுதங்கள் இருக்கிறது. இவர்களிடத்தில் எந்த ஆயுதமும் இல்லை. அரபு நாடுகளில் ஏராளமாக லட்சக்கணக்கான கோடி ரூபாய்க்கு அமெரிக்கா அக்ரிமெண்ட் போட்டானே. F-35 சுட்டு வீழ்த்தப்பட்டு விட்டது. நேற்று அல் ஜசீராவுடைய செய்தி அதுதான். F-35 சுட்டு வீழ்த்தப்பட்டு விட்டது. ஆனால் இப்போது புதிய யுக்தியோடு வான் பரப்பில், இது முக்கியமான செய்தி, நீங்கள் கேட்டதற்கு நன்றி. ஈரானுடைய வான் பரப்பில் உள்ளே நுழைவதற்கு F-சீரியஸினுடைய போர் விமானங்கள் தயங்குகிறது. ஈரான் இப்பொழுது ஏராளமாக காலி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு தொழில்நுட்பத்தை ரஷ்யா வழங்கி கொண்டிருப்பதும் F-35, F-18 ஹார்னெட், F-15, F-16 துவம்சம் செய்யப்படுவதும், வான் பரப்பில் அவர்களுடைய அதிகாரம், ஏர் சுப்ரிமைசிங் கூட முழுமையாக எராடிகேட் செய்யப்பட்டிருப்பதையும் பார்க்கின்றோம். இப்போ எங்கிருந்து அவர்களை அழிப்பார்கள்? உங்கள் நாட்டில் நீங்கள் உங்களிடத்தில் இருப்பது தரைப்படை பலம் இல்லை. உங்களுடைய மெக்கோவாட் டேங்க் எல்லாமே அடிக்கப்படுகிறது. உங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் முழுமையாக போயிற்று. எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபேர் சிஸ்டம், ரெடார் சிஸ்டம் எல்லாம் காலி. இருப்பது F-சீரியஸ், அதற்கும் F-35 கீழே விழுந்து விட்டு. இதை விட முக்கியம்,
வருகிறது வருகிறது என்று பயம் காட்டிய ஆபிரகாம் லிங்கன் எங்கே இருக்கிறது என்றே தெரியவில்லை. ஆபிரகாம் லிங்கன் எங்கே இருக்கிறது? தெரியல. இல்லை. யுஎஸ்எஸ் ஜெரி ஆர்ஃபோர்ட் போய்விட்டது. யுஎஸ்எஸ் ட்ரூமன் இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். யுஎஸ்எஸ் டபிள்யூ புஷ் காணவில்லை. எல்லாம் காணவில்லை. உலகத்தில் வரலாற்றில் ஒரு மாபெரும் பொய்யன் என்றால் அது அமெரிக்காவுடைய பிரதமர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள்தான். ஏன்னால் பொய் சொல்லி சமாளிப்பதற்கும் மக்களை மடைமாற்றம் செய்வதற்கும் அவருடைய பொய்யின் உச்சக்கட்டம் ஒன்றுதான். நான் ஈரானுடைய ஆயத்துல்லாவாக ஆகப் போகிறேன். அது எப்படி சாத்தியம் என்பதை நம்முடைய ஐபிசி நேயர்களுக்கு விட்டுவிடும். ஓகே சார், இப்போ நடந்துகிட்டு இருக்கிற இந்த மத்திய கிழக்கு போர் பற்றின நிறைய தகவல்கள் நம்ம பேசியிருக்கோம். இன்னும் நிறைய தகவல் இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய தகவல்களே வந்து பார்த்தோன்னா மிகவும் அதிகமானதாக இருக்குது. இன்னும் மற்றொரு காணொலியில் நம்ம சந்திப்போம். நன்றி சார். நன்றி. VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. James & Cobin Year-End Big Sale.